ஓம் கணேசாய நமக. பணிவர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். வரம் தருவார் வக்கிர குரு. சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த வரம் தரும் வக்கிர குரு என்ன வரத்தை தரப்போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்து பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றார். இவருடைய பயணம் ரிஷபத்தின் ஓரத்துக்கு போயாச்சு. அந்த பக்கம் போயாச்சுன்னு சொன்னால் அடுத்த நாடு வந்துடுது. மிதுனம் என்ற நாடு வந்துடுது. இந்த ரிஷப நாட்டின் கடைசி கட்டத்துக்கு போயிட்டார். எல்லை கிட்ட போயாச்சு. அதாவது மிருகசீரிஷம் 2ஆம் பாதம். இந்த 2ஆம் பாதத்தில் போகும்போது அவர் வக்கரம் அடைந்து விடுகிறார். இந்த நாட்டுக்குள்ளே மறுபடியும் திரும்ப வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்த நாட்டுக்கு போக விடாமல் சூரிய பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றார். இது ஒரு வகையில் உங்களுக்கு மிகவும் சிறந்த யோகமாக காணப்படுகின்றது. இவர் எப்பொழுது வக்கரம் அடைகின்றார் அப்படின்னு சொன்னால் 15/10/2024 அன்றைய தேதியில் மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வக்கரம் அடைகின்றார். அதனை அடுத்து 2/11/2024 மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்துக்கு வக்கரமாக வருகிறார். பின்ன 1/12/2024 ரோஹிணி 4 வக்கரமாகின்றார். அது பின்ன 27/12/2024 ரோஹிணி 3 வக்கரமாகின்றார். நிறைவாக 11/2/2025 அதாவது அடுத்த ஆங்கில ஆண்டு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அன்று ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார். ஆக மொத்தத்தில் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை கிட்டத்தட்ட 120 நாட்கள் இவருடைய வக்கர பிரவேசம் ஆகின்றார். இந்த வக்கர பிரவேசமானது சிம்ம ராசியிலே கண்டச்சனி நடந்து கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு, மேலும் அட்டமத்து ராகு நடந்து கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த வக்கிர குரு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் வக்கரம் அடைவது அதைவிட சிறந்த ஒரு யோகம். சிம்மத்துக்கு 4/9க்கு அதிபதியாகிய செவ்வாயினுடைய சாரத்தில், அதாவது சிம்ம உங்களுடைய ராசிக்கு 4/9க்கு அதிபதியாகிய யோகாதிபதி செவ்வாய், ஒரு கேந்திர கோணாதிபதிக்கு அதிபதியாகிய செவ்வாயின் சாரத்தில் வக்கரிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அந்த பாக்கியம் நழுவி போய்கொண்டே இருந்தது. அதனால தான் கண்டச்சனி என்னன்னு கேட்குது. அதோடு அட்டமத்து ராகுவும் கொஞ்சம் குதர்க்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. 2 பேருமே கருப்பர்கள் தான். இவர் கருப்பாக முரட்டுத்தனமாக இருப்பார், அவர் முரட்டுத்தனமாக கருப்பாக இருப்பார். இப்படிப்பட்ட சனியும் ராகுவும் உங்களை பந்தாடி கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் இந்த 10ஆம் இடத்துல உலாவிக் கொண்டிருக்கின்ற இந்த குரு பகவான் வக்கரம் அடைந்தது பல சாதனைகளை நீங்கள் செய்து காட்டக்கூடிய ஒரு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றது. ஆதிபத்திய விசேஷம் செவ்வாயின் நட்சத்திரத்தில் அவர் வக்கரமாகின்ற காரணத்தினால செவ்வாய்க்கு 4ஆம் வீடு 9ஆம் வீடு. இந்த ஆதிபத்திய விசேஷம் தாய் நலம் பாதுகாக்கப்படுகின்றது. 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் தாய்க்கு அடிக்கடி உடல்நலம் இல்லாமல் போயிடும். இப்படி இருந்து வருகின்ற அந்த தாயாருக்கு உடல் நலம் தேரும், ஆரோக்கியம் கிடைக்கும். அதனை அடுத்து வீடு வாசல்களில் சில கோளாறுகள் இவைகள் சரி செய்யப்படுகின்றது. சுகம் அனைத்தும் தடை செய்யப்பட்டு விட்டது. 7ஆம் இடத்துல சனி வந்ததிலிருந்தே உங்களுடைய சுகம் அனைத்தும் தடை செய்யப்பட்டு விட்டது. பல காரணங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள். அதோடு தாம்பத்திய சுகமும் தடையாக போய்விட்டது. பல சுகம் என்றால் பல வகை சுகம் இருக்கிறது. உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபம் இவைகளும் ஒரு சுகம்தான். பல பேர் பாராட்டப்படுவதும் ஒரு சுகம்தான். சமுதாயம் உங்களை பாராட்டுவது,
இப்படி பல வகைகளில் வேலை பார்க்கும் இடத்தில் தோழியர்கள் பாராட்டுவது, கோவில் குளங்களுக்கு சென்றால் அங்கே உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய அந்த சுகம், இப்படி பல வகைகளில் சுகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மனுஷாளுக்கு எத்தனையோ சுகங்களை சொல்லலாம். கிட்டத்தட்ட 90% சுகங்கள் தடைபட்டு போய்விட்டது. அதோடு வீட்டுக்குள்ளே போனோம்னாலே நிம்மதி இல்லை, அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்துருச்சு. இப்படிப்பட்ட தடைகள் விலகக்கூடிய காலகட்டம். மேலும் 4ஆம் இடத்தை குரு ஏற்கனவே பார்த்துண்டு தான் இருக்கார். அவர் வக்கரமானாலும் சரி வக்கரமாகாவிட்டாலும் பார்த்துண்டு தான் இருக்கார். அந்த வலிமை பார்க்கின்ற போதும் கூட அந்த வலிமை பெறுகின்ற ஒரு ஐட்டம். வக்கரித்து பார்ப்பது வேறு, வக்கரித்து பார்ப்பது கொக்கரித்து பார்ப்பது போல, வந்து வார் அப்படிங்கிறாங்களே அது போல. அப்போ இப்போ தடைகளெல்லாம் உடைபட்டு போகின்ற ஒரு காலகட்டம். கல்வி தடை கடுமையாகவே இருந்தது. படிப்பு மண்டையில் ஏறமாட்டக்கு சிம்மராசி பிள்ளைகளுக்கு. இப்போ இந்த குரு வக்கரம் ஆகின்ற காரணத்தினால ஒரு பிடிச்சிருவோம் படிப்பை அப்படின்னு சொல்லி சிம்ம ராசியிலே பிறந்த மாணவியர்கள் நல்ல படிப்பாக ஏறக்கூடிய ஒரு காலகட்டம். அனைத்திலும் பாஸ் என்று சொல்லக்கூடியது போக நிறைய மார்க்கு வாங்கியாச்சு அப்படிங்கிற ஒரு யோகம் வந்து சேரும். அதோடு வண்டி வாகனங்கள் பழுது அடிக்கடி ஏற்பட்டு கொண்டு வந்தது. சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் பேரில் வாங்கிய வண்டி அடிக்கடி பழுதில் இருந்துச்சு. உங்கள் பேரில் வாங்கின வண்டி உங்கள் ஆத்துக்காரி ஓட்டியிருக்கலாம், அவளுடைய பேரில் வாங்கினது நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். சில சமயம் இப்படியெல்லாம் ஓட்டுறாங்க. அது இந்த மாதிரி ஓட்டும் பொழுது உங்கள் பேரில் வாங்கினது மட்டும்தான் அடிக்கடி பழுதில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அவையெல்லாம் சரி செய்யப்பட்டு வண்டி புதிய வண்டி வாங்கக்கூடிய ஒரு மாற்றமாக கூட வந்து சேரும். இந்த 4ஆம் வீடு என்பது 4ஆம் வீட்டு அதிபதியினுடைய சாரத்தில் அவர் வக்கரிக்கின்ற காரணத்தினால அந்த தன்மையை மிகவும் வலுவடைய செய்து விடுகின்றார், செவ்வாயின் சாரத்தில் போகிறதுனால. அதே போல் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீடு தடைப்பட்டு போய்விருந்த தோப்பனார் வர்க்கத்து சொத்து சுகங்களெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டம். இந்த சமயத்தில் தோப்பனாருடைய சொத்து பத்துக்கள் கைக்கு கிடைச்சும் கூட விற்க முடியாமல் சில பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நல்ல விலைக்கு விற்பனையாகி உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். தோப்பனார் வர்க்கத்தில் இருந்த பகை விலகக்கூடிய கட்டம். பகை இத்தியாதி சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், இவைகள் எல்லாமே தீர்ந்து போய் நல்ல நிலை ஏற்படக்கூடிய ஒரு அருமையான கட்டம். அதோடு சமுதாயத்திலே உங்களுக்கு புகழ் ஓங்கக்கூடிய கட்டம். இந்த 9ஆம் வீடு என்பது புகழ் என்பதையும் குறிக்கும். நல்ல குரு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் வீடு என்பது நல்ல குரு அமைவதற்கு 9ஆம் வீடு வலுவாக இருக்க வேண்டும். 9ஆம் வீட்டுக்காரனுடைய சாரத்தில் குரு வக்கரிக்கின்ற காரணத்தினால நல்ல குரு கிடைக்கப் பெறுவீர்கள். பாக்கியம் நஷ்டம் என்று இருந்த காலங்கள்லாம் கழிந்து இப்பொழுது பாக்கிய யோகம் என்று கிடைக்கக்கூடியதாக அமையும். எல்லா சௌகரியங்களும் கிடைக்கும் பொழுது பாக்கியம் பெற்றவர் ஆகின்றீர்கள். நல்ல குரு கிடைக்கின்றார், நல்ல ஆசிரியர் கிடைக்கின்றார், தோப்பனாருடைய நிலைமை சரி செய்யப்படுகின்றது, தோப்பனாருக்கு ஏற்பட்ட உடல் நோய் நொடிகள் எல்லாம் விலகுகிறது, அவரால் ஏற்படுத்தப்பட்ட சொத்து சுகங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. இது போக 9ஆம் வீடு வலுவடைகின்ற காரணத்தினாலே வெளிநாடு பயணம் செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் சரி, வெளிநாட்டிலே சென்று எதுவுமே கிடைக்காமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, இவைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியான யோகங்கள் அமைய பெற்று சரியான பாதை வகுக்கப்பட்டு நல்ல நிம்மதியான வாழ்க்கை அமைகின்றது, நல்ல உத்தியோகம் அமைகின்றது. இது இப்படி இருக்க அடுத்து சந்திரனுடைய சாரத்திலையும் அவர் போவார். எப்பொழுது 1/12/2024 அன்றைய தினத்தில் ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அந்த குரு பகவான் வக்கரிக்கிறார். சந்திரனும் செவ்வாய்க்கும் குருவுக்கும் நட்பு தான். அதே போல் சந்திரனும் குருவும் நட்பு தான். திரும்ப சொல்லப்போனால் குருவினுடைய பிரதம சீடனே சந்திரன் தான். அந்த அப்படிப்பட்ட சந்திரனுடைய வீட்டில் தான் குரு உச்சம் பெறுகின்றார். ஆக அந்த சந்திரனுடைய சாரத்தில் செல்லுகின்ற காரணத்தினால தாய் நலம் இன்னும் தேரும். ரோகிணி 4ஆம் பாதத்துக்கு வரும்போது தாய் நலம் நல்லபடியாக தேரும். தாயின் வகையில் உள்ள சொத்து பத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும்.
இது குறிப்பாக பெண்களுக்கு இது ரொம்ப யோகமாக இருக்கும். பெண்களுக்கு தனி வீடியோ போட போகிறேன். அதனால் அப்போ இதை நல்லபடியாக பார்க்கலாம், முழுமையாக பார்க்கலாம். ரோகிணி 4ல் வக்கரித்து செல்லும் பொழுது நவாம்சையில் கடகத்துக்கே அவர் வந்துடுவார். அந்த யோகம் திறம்பட இருக்கும். அதே போல் நிலபுலன்கள், சொத்து சுகங்களால் ஏற்படக்கூடிய வரவு செலவுகள் மிகுந்த திருப்தி அளிக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், கட்டட கான்ட்ராக்டர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல யோகம். கட்டட கான்ட்ராக்டர் மட்டுமல்ல, கட்டட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் இந்த யோகம் சிறப்பாக விளங்கும். அடுத்தபடியாக அவர் 3ஆம் இடத்துல வக்கரிப்பார். ரோகிணி 3இல் வக்கரிப்பார். ரோகிணி 3இல் வக்கரிக்கும் பொழுது மிதுனத்துக்கு வந்துடுவார். அப்படி வருகின்ற காரணத்தினால வித்தைகள் பெருகும். வித்தையினால் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அருமையான யோகமாக விளங்கும். ஆக இப்படி அந்த செவ்வாயினுடைய சாரமும் சந்திரனுடைய சாரத்திலையும் அந்த குரு பகவான் செல்வது உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். இனி வரிசையாக பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே வந்து கொண்டிருந்த அந்த குரு பகவான் சில பேருக்கு பதவியை கெடுத்திருக்கும். அதாவது அடிப்படையில் 10ல் குரு இருந்தால் அது ராஜயோகம். கோச்சாரத்தில் 10ல் குரு வந்தால் பதவியை கெடுத்துரும்னு சொல்லுவாங்க. இது கண்டச்சனியினாலும் அதே சமயத்தில் அட்டமத்தில் இருக்கின்ற ராகுவினாலும் படாத பாடுபட்டிருப்பீங்க. அப்படி அதாவது சில பேருக்கு அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்காது, அதெல்லாம் யோகமாக தான் இருக்கும். அது அந்த மீனத்தில் உள்ள ராகும் கெட்ட தன்மைகளிலிருந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருப்பார். இருப்பினும் 2 பேருமே கரிய நிறம் உடையவர்கள். இவர்களிடமிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையை இந்த குரு பகவான் 120 நாட்களும் உங்களுக்கு செய்வார். 1ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல உள்ள உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உள்ள குரு வக்கரிக்கின்ற காரணத்தினால விடுபட்ட பணி உங்களுக்கு திரும்ப வந்து சேரும். சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்ற உங்களுக்கு சில பேருக்கு அவர்களுக்கு மீண்டும் பணி ஆணை கிடைக்கப் பெறுவீர்கள். அதே போல தொழில் வியாபாரத்தில் மிகுந்த நஷ்டத்தை அடைந்து வந்த உங்களுக்கு இந்த 120 நாட்களும் நல்ல கைதூக்கி விட்டு வக்கரமாகின்ற பொழுது 9ஆம் இடத்து பலன்களை அருமையாக அள்ளித்தருவார். ஆகையினால 10ல் அமர்ந்திருக்கின்ற அந்த வக்கிர வியாழன் இப்பொழுது உங்களுக்கு மிகுந்த யோகங்களை கொடுப்பார். 9ஆம் இடத்துல இருந்து செய்ய முடியாத சில யோகங்களை கூட 10ல் வக்கரிக்கும் பொழுது அமோகமாக கொடுக்கக்கூடியவராக ஆகின்றார். நலிந்து போன தொழில் வியாபாரம் மீண்டும் புத்துயிர் பெறக்கூடிய காலகட்டம். சரி, அடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு அவர் 9ஆம் இடத்துல வக்கரிக்கின்றார். 2ஆம் இடத்துக்கு தனக்காரகனாகிய குரு பகவான் தனம், குடும்பம், வாக்கு என்ற வீட்டுக்கு 9ஆம் இடத்துல வக்கரிக்கின்ற காரணத்தினால அமோகமான தன லாபங்கள் கிடைக்கும். அந்த 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற கேதுவையும் பார்க்கின்ற காரணத்தினாலே கேதுவும் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகிறார். குருவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே ராகுவும் கேதுவும் வந்து விடுகின்றார்கள். சனியும் இதற்குள்ளே அடங்கமாகின்றார். ஆகையினால இந்த கண்டச்சனி, அட்டமத்து கேது, அட்டமத்து ராகு, குடும்பத்தில் உள்ள கேது, இவருடைய தொல்லை துயரங்களெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு சில சமயங்கள் விலக்கப்பட்டு இந்த 120 நாட்களும் உங்களுக்கு குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் விளங்கக்கூடிய காலகட்டம். இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவரை குரு பார்த்துண்டு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாருன்னு பார்க்க வேண்டாம். குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினால குடும்ப சுகம் மேன்மை அடையும், தனம் பெருகும். தனம் பெருகினாலே குடும்பத்தில் கொஞ்சம் விலகி போன சந்தோஷங்கள்லாம் தேடி வந்துடும், கலகலப்பாக இருக்கும். அதே சமயத்தில் பண வரவுகள் மேலும் ஏற 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 கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், தாம்பத்திய சுகம் இவைகளும் ரொம்ப சிறப்பாக அமையும். விடுபட்டு போயிருந்த தாம்பத்திய சுகம் மீண்டும் வந்து சேரும். அப்படிப்பட்ட காலமாக அமைகின்றது. ஆக இந்த கருப்பு நிறமுடையவர்களால் நீங்கள் பாதுகாக்கப்படுகின்றீர்கள். இதுக்கு முழு யோக பொறுப்பும் குருவுக்கு அதிபதியாகிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு தான் செல்லும். காக்க காக்க கனகவேல் காக்க. அவர் இப்பொழுது உங்களை டேக்கர் எடுத்துக்கொண்டார், சிம்மராசிக்காரர்களை. ஆகையினால சுப்பிரமணியன் முருகனுடைய அருள் உங்களுக்கு விழுகின்றது. அவருடைய பாதுகாப்பிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகையினாலே தினசரியும் கந்த சஷ்டி படித்து வருவது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியாவிட்டாலும் செவ்வாயும் வியாழனும் தொடர்ந்து படித்து வாருங்கள், மிகுந்த யோகத்தை கொடுக்கும். நினைத்த காரியங்களெல்லாம் நடத்தி காட்டுவார் இந்த வக்கிர குரு பகவான். அடுத்தபடியாக 3ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கின்றார். ஆயுள் கெட்டின்னு அர்த்தம். இந்த இடத்துல
மூன்றாம் இடம் என்பது தைரியம், வீரியம், பராக்கிரமம். 8ஆம் இடத்துக்கு 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூன்றாம் இடத்தை 8ஆம் இடத்துக்கு 8ஆம் வீடுன்னு சொல்லுவோம். ஆக அந்த வீட்டுக்கு 8ஆம் இடத்துல, மூன்றாம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினால போக சுகம், தடைபட்டு போன போக சுகம் கிடைக்கும். விடுபட்ட நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு யாருமே நிலையான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. அங்கங்கே சேருவாங்க, உயிருக்குயிராக பழகுவாங்க, கலந்து ஓடி போயிடுவாங்க. இது பொதுவான விதி. சில பேர் சில ராசி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் எப்போதும் இருப்பாங்க. அதில் 105 பேருக்கு தான். மிச்சம் 95 பேருக்கு நட்பானவர்கள் நல்ல நெருக்கமாக பழகுவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. இது அடிக்கடி நிகழும். இதில் விடுபட்ட நண்பர்கள் திரும்ப மீண்டும் வந்து சேரக்கூடிய காலகட்டம். தைரியம், வீரியம், பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும். 4ஆம் இடத்திற்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தாய் வழி உறவுகளில் திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவு, தாய் வழி உறவில் நடக்கக்கூடிய சுபகாரிய செயல்களுக்கும் நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டு. தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். தாயின் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கின்ற காலமாக விளங்கும். தாய் சுகம், கல்வி மிகச்சிறப்பாக விளங்கும். 5ஆம் இடத்துக்கு அவர் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால, வக்கரிக்கின்ற காரணத்தினால அந்த 5ஆம் வீடு வலுவடைகின்றது. பூர்வ புண்ணிய சிறப்பு கிடைக்கப் பெறுகிறீர்கள். 5ஆம் இடத்துக்கு சொந்தக்காரரே அவர்தான். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருந்து வக்கரிக்கும் பொழுது தன் நிலை இழந்த ஒரு நிலையை, ஒரு அதிகாரத்தை பெற்று விடுகின்றார். ஆகையினால அந்த கடன் காட்சிகள், பூர்வ புண்ணிய வகையில் இருந்த கடன் காட்சிகள், தொல்லை துயரங்கள் இவைகளெல்லாம் ஒழிக்கப்பட்டு விடும். அதிலிருந்து வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வழக்கு வம்பு தும்புகள் எல்லாம் விலகி போய்விடும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவைகளெல்லாம் தீர்ந்து நல்ல ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. பூர்வ புண்ணியம், குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக விளங்கும். அந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாட்டை வியாழக்கிழமை அல்லங்கில் செவ்வாய்க்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றியாக கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தபடியாக பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிட்டுகின்ற ஒரு காலகட்டம். சொந்த பந்தங்கள் உங்களை அரவணைத்து செல்லக்கூடுவார்கள். அடுத்தபடியாக 6ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால், 6ஆம் வீடு என்பது கடன் சத்துரு நோய். அவருக்கு அந்த வீட்டுக்கு 5ஆம் இடத்துல வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினாலே கடன் சத்துரு நோய் விலகும். சத்துரு தொல்லை ஒளியும், நோய் நொடிகள் விலகும், வழக்கு வம்பு தும்புகள் விலகும், கடன் பிரச்சனைகள் தலை தூக்காது கட்டுப்படும், அல்லங்கில் கடன் தீர்த்து வைக்கப்படும். 7ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்துல வக்கரமாகின்ற காரணத்தினால, 7ஆம் இடம் என்பது தைரியம், அதாவது 7ஆம் இடம் என்பது கணவன், நண்பர்கள், கூட்டாளிகள், அல்லங்கில் மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய வீடு. இந்த வீட்டுக்கு 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால மனைவி மூலமாக மனைவியின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். மனைவி மூலமாக அவளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருகின்றது. நண்பர்கள் சூழ உங்களுக்கு மிகுந்த ராஜ மரியாதை கிடைக்கும். கூட்டாளிகளால் பெருமை சேர்க்கப்படும். ஆக நண்பர்களுடைய சுப காரியங்களிலே நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு யோக அமைப்பும் உண்டு. 8ஆம் இடத்திற்கு அவர் 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். 8ஆம் வீட்டுக்கு 3ஆம் இடத்திலே, 8ஆம் இடத்துக்கு 8ஆம் வீடு துலாம். அந்த துலாத்துக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கின்றார். அதே போல நேரடியான 8ஆம் இடத்திற்கு அவர் 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால 8ஆம் இடத்துல உள்ள ராகுவின் போக்கு கட்டுப்படுத்தப்படுகின்றது. ராகுவின் ஆதிக்கம் முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து விடுகின்றது. ஆகையினால 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே ஆகாது. 7ஆம் இடத்துல குருவை தவிர வேற எந்த கிரகங்கள் இருந்தாலும் ஆகாது. இங்கே 7ஆம் இடத்துல சனியும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்கின்ற காரணத்தினால இந்த குரு வக்கரிக்கும் பொழுது இந்த 2 பேருக்கும் வேலை இல்லாமல் போயிடுது. ஆகையினால 120 நாட்களும் நீங்கள் சுதந்திரமாக நல்ல யோகத்தை அனுபவிக்கலாம், சுதந்திர காற்றை அனுபவிக்கலாம் முருகப்பெருமானுடைய அருளோடு. அப்படிப்பட்ட யோக அமைப்பு அமைகின்றது. ஆகையினாலே நோய் நொடிகள் விலகுகின்றது. நல்ல ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு, சுகபோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வர்க்கங்கள் மூலமாக நல்ல யோகங்கள் கிட்டும். அடுத்தபடியாக
9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திற்கு அவர் 1ஆம் இடத்திலே இருக்கின்றார். 10ஆம் இடத்திற்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உத்தியோகம் இப்பொழுது ஸ்ட்ராங் ஆக்கப்படும். வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞிகளுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிட்டும். அரசாங்க உத்தியோகம்தான் அப்படின்னு இல்லை, அரசாங்க உத்தியோகம் போல சில கம்பெனிகள் உங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய ஒரு அருமையான கட்டம். ஆகையினாலே இந்த கட்டத்தை விட்டு விடாதீர்கள். இந்த 120 நாட்களுக்குள்ள எந்த நேரத்திலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம், ப்ரமோஷனும் எதிர்பார்க்கலாம், டிரான்ஸ்ஃபரும் எதிர்பார்க்கலாம். அதே போல் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வரவு நிறைய கிடைக்கும். 11ஆம் இடத்திற்கு அவர் 12ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் என்ன வரவுகள் பூரா நிறைய செலவாக்கிட்டு இருக்கும். நல்ல வரவுகள், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வரவுகள் வந்த போதிலும் செலவுகளும் பின்னாலேயே சேர்ந்து வரும். இந்த செலவுகள் சுபகாரிய செலவுகளாக இருக்கும். குடும்பத்திலே திருமணம், கல்லூரி கட்டுவது, வீடு கட்டுவது, வண்டி வாகனம் வாங்குவது போன்ற சுபகாரிய செலவுகள். குடும்பத்திலே உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல அந்த காரியம் நடத்தக்கூடிய ஒரு யோக அமைப்பும் உண்டாகும். ஆகையினாலே சுப செலவுகளாக ஏற்படும். 12ஆம் இடத்திற்கு அவர் 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அப்படி செலவு செய்கின்ற ஒரு பாக்கியம், ஒரு நிம்மதி, ஒரு நல்ல யோகம் இந்த காலகட்டத்தில் நிறைந்த மன நிம்மதியை கொடுக்கும். தெய்வீக தேவாலய தரிசனங்கள், பெரியோர்கள் சந்திப்பு, குருமார்களுடைய தொடர்பு, ஆசீர்வாதங்கள் இவைகளெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக விளங்குகின்றது. ஆக 15/10/2024 முதல் 11/2/2025 வரை உள்ள காலம் மிகுந்த ராஜயோகத்தை இந்த வக்ர குரு பகவான் அள்ளி வழங்குகின்றார். நிச்சயமாக. நன்றி, வணக்கம்.